அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பான சகோதரர்களே, இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கருணையும் என்றென்றும் நிலவட்டுமாக. கடந்த தினங்களில் குற்றங்களும் அதற்குரிய தண்டனைகளும் எனும் தலைப்பின் கீழாக மன்னரையில் கொடுக்கப்படுகின்ற தண்டனைகளை பற்றி நாம் சில செய்திகளை தெரிந்து கொண்டோம். அதனை தொடர்ந்து இன்றைய தினம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுடைய குணமும் செயலும் மார்க்கத்திற்குட்பட்டு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இந்த குணங்களும் செயல்களும் மாறுபடுகின்ற நேரத்தில் சில நச்சுத்தன்மைகள் அந்த மனிதனுடைய செயல்களில் ஆரம்பித்து விடுகிறது. அதில் ஒரு முக்கியமான ஒரு நச்சுத்தன்மையாக இஸ்லாம் சொல்லி காட்டக்கூடிய விஷயம் நயவஞ்சகத்தன்மை என்று சொல்லக்கூடிய அந்த விஷயம். இந்த நயவஞ்சகத்தன்மையை பொறுத்தவரையிலையும் பொதுவாக நாம் பாஷையில் பேசிக்கொள்வோம். பச்சோந்தி எப்படி ஒரு இலையின் மீது உட்கார்ந்தால் அந்த நிறத்தை மாற்றிக்கொள்கிறதோ அதுபோன்ற மனிதர்களும் வெவ்வேறு நிறங்களாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று பேசிக்கொள்வோம். ஆனால் இஸ்லாமும் அல்லாஹுடைய தூதரும் இதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள், எச்சரித்தும் இருக்கிறார்கள். இந்த குணங்கள் எக்காரணத்தை கொண்டு நம்மிடத்தில் வந்துவிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய நேரத்தில் ஆயத்துல் முனாஃபிக் ஸலாஸத்துன், நயவஞ்சகர்களின் அடையாளம் 3 ஆகும். 1, இதா ஹத்தஸ கதப, பேசினால் பொய் பேசுவார். 2, வைதா வாதா அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்வான். 3, வைதா துமின ஹானா, நம்பினால் மோசடி செய்வான். இன்னொரு அறிவிப்பில் கூட்டப்பட்ட ஒரு செய்தி, ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்த முறைகேடுகளும் செய்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த 4 குணங்கள் உடையவர்கள், இந்த 4ல் ஏதாவது ஒன்று இருந்தால் அவங்கள நயவஞ்சகர்கள்னு சொல்ல முடியாது. இந்த 4ம் ஒரு சேர இருந்தால் அவர் நயவஞ்சகர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த 4 குணங்களும் மிக அடிப்படையான ஒரு குணமாக இருக்கிறது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுடைய பேச்சில் உண்மைத்தன்மை இருந்தால் தான் அவரை நம்ப முடியும். பொய் பேசினா யாராவது நம்ப முடியுமா? நம்ம அதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொய்களை பேசாதீங்க, பொய்களை பரப்பாதீங்க. கஃபபில் மர்இ கதிபன் அவ் யுஹத்திஸ பிகுல்லி மா சமியானாங்க. கேள்விப்பட்டதெல்லாம் ஒருவன் பரப்புகிறான் என்றால் அவன் பொய்யன் என்பதற்கு அதுவே ஆதாரம் தான். அப்போ பேசக்கூடிய விஷயம் என்றைக்குமே உண்மையான விஷயமாக இருந்தால் அது நன்மைக்கு வழிகாட்டும், நன்மை வெற்றிக்கு வழிகாட்டும், வெற்றி சோனத்திற்கு வழிகாட்டும். குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அப்போ பேச்சில் கலப்படம் இல்லாத ஒரு உண்மைத்தன்மையான ஒரு குணம் இருக்க வேண்டும். அதே போன்று நபிகளார் குறிப்பிட்டார்கள், வைதா வாதா அஹ்லஃப, வாக்களித்தால் மாறு செய்து விடாதீர்கள். யாராக இருந்தாலும் ஒரு முஃமினுடைய வாக்கு சுத்தமாக இருக்கும். ஒரு இடத்தில் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கி விட்டீர்கள். திங்கட்கிழமை காலையில் 10 மணிக்கு தருகிறேன்னு சொல்லிட்டீங்க. கொடுக்க முடிகிறதா? சிரமம் தான், கஷ்டம்தான், நின்ற வேண்டிதான். 10 மணிக்கு கொடுக்குறேன்னு சொன்னங்க, ஆனால் முடியலைங்க, ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, டைம் கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுங்க அப்படின்னு சொல்லி அவகாசம் கேட்க வேண்டியதுதான். ஏன்னா அந்த டைத்தில் கொடுக்குறேன்னு நம்ம தான் வாக்குறுதி கொடுத்துட்டோம், நம்ம தானே சொன்னோம். இப்போ நம்ம தானே போய் நிற்கணும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, சோனு சுவிட்ச் ஆஃபில் போட்டுறது, ஊரில் இருக்கிறதில்ல, வீட்டு பக்கம் வந்தால் வீடு பூட்டி இருக்கிறது, தலைமறைவாகிறது. அந்த காசு திரும்பி கொடுத்தவர் வாங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவார். ஆளுக்கு எஸ் ஆகிடுவார். கொடுத்தவர் 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் அந்த 10,000 ரூபா வாங்குறதுக்கு தண்ணி காட்டுவார். அவர் பார்ப்பார், கேட்கும்போது எப்படி வந்து கேட்டாங்க, டைமிங்கில் கரெக்டாக கொடுத்துருவேன், ஒரு எமர்ஜென்சி கொடுங்கன்னு கேட்பான். இதெல்லாம் நம்பி தானே கொடுத்தாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்முடைய வாக்கு சுத்தமாக இருக்கணும்ல, அதுக்கேற்ற மாதிரி இருக்க மாட்டார். அப்போ இது வாக்கு மோசடி தானே. எந்த விஷயத்திலையும் ஒரு முஃமின் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிலைநாட்டுவான், இல்லை என்றால் அதற்கு ஏற்றாற்போல் அவகாசத்தை கேட்பான்.
அந்த ரசூலா சொன்னாங்க, வாக்கு மோசடி செஞ்சிடாதீங்க அப்படின்னாங்க. வாக்குறுதிங்கிற சாதாரணமாக அணைக்கிறோம் இல்லைங்களா, இஸ்லாம் அதுவும் மோசடி, முறைகேடு செஞ்சால் மோசடி தான். ரசூலா சொன்னாங்க, இதை துமினஹான அப்படின்னாங்க, நம்பிக்கை மோசடி, நம்ப வச்சு ஏமாத்துறது. இதுவும் இஸ்லாத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மோசடின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அது மாதிரி ஒப்பந்த மோசடி, இப்படி ரசூல்லா நயவஞ்சகத்துக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அடுக்கி சொல்கிறாங்க. இந்த குணங்கள் இருக்கக்கூடிய மனிதர்கள் மிகப்பெரிய குற்றவாளிகளாகும். இவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நிச்சயமாக நயவஞ்சகர்கள் நரகத்தின் அடிதட்டில் கிடப்பார்கள், அதில் யாரும் அவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. நரகத்தினுடைய அடிதட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த அடிதட்டை நம்ம யூகிக்கவே முடியாது. நரகத்தெல்லாம் ஒரு குழி மாதிரி படைச்சிருக்கான். போக 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 அது ஆழமாக போய்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னா, ரசூல்லா நரகத்தை பற்றி ஒரு வரைவிலக்கணம் கொடுக்குறாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ரசூல்லா இருக்கிறாங்க. திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம் முழங்குது, பயங்கரமான ஒரு சத்தம். இப்போ ரசூல்லா சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஒரு சத்தம் வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, அல்லாஹும் ரசூலுஹு அலம், அல்லாஹும் தூதருமே அறிந்தவர்கள். அல்லாஹ் ஒரு கல்லை நரகத்தில் போட்டான், அது 70 ஆண்டுகளுக்கு பிறகு அது நரகத்தினுடைய அடிதட்டை போய் அடைந்திருக்கிறது. அது போன வேகம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு அது சேர்ந்த அந்த அடிதட்டில் போய் விழுந்த சத்தம் தான். இப்போ நம்ம அங்கே விழுந்த சத்தம் தான் இங்கே அல்லாஹ் நம்ம காட்டுறான் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இப்போ 70 ஆண்டுக்கு முன்னால் போட்ட ஒரு கல் 70 ஆண்டுக்கு பிறகு நரகத்தினுடைய அடிதட்டை சேர்ந்திருக்கிறதுன்னு சொன்னால் அதனுடைய ஆழத்தை நம்ம கவனிக்கணும். பொதுவாக எல்லா விஷயத்துலேயுங்க அடிப்படைன்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே கடினமாகத்தான் இருக்கும். நரகத்தினுடைய ஆழம், அடிதட்டுங்கிறது ஒரு கடினமான ஒரு இடம், ஜீர்ணிக்கவே முடியாத ஒரு இடம். நம்ம சோறு வடிக்கிற அந்த சட்டியை நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேலெல்லாம் சாப்பாடு எடுத்துருவோம், அடி பிடிச்சிருக்கோம், அது எடுக்கவே முடியாது. பாத்திரம் கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை போட்டு சுரண்டிக்கிட்டு இருப்போம், அது வராது, ஏன்னா அடிதட்டு அது நெருப்பு பட்டு 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 அந்த இடம் ஃபுல்லாக அப்படியே கரைஞ்சிருப்போம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மனிதனுடைய அடிதட்டில், ஒரு நரகத்தினுடைய அடிதட்டில் அவன் போடப்பட்டான் என்றால் அப்படியே அந்த இடத்துல போயிட்டு உடம்பு குடல் எல்லாமே நசுங்கிருமா, அடையாளம் இல்லாமல் ஆயிடுவானா. திரும்பவும் அந்த உடலுக்கு உயிர் கொடுத்து திரும்பவும் தண்டனை கொடுக்கப்படும். இப்படி திரும்ப திரும்ப அந்த குற்றத்துக்குண்டான தண்டனை அல்லாஹ் விடாமல் கொடுத்து கொண்டே இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இது போன்ற குணங்கள் இல்லாமல், இது போன்ற குணத்தும் இருந்தால் இது போன்ற தண்டனைகள் தரப்படுகின்ற அந்த ஒரு மோசமான நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த தன்மைகளில் இல்லாமல் உண்மை மிக்க முஃமின்களாக வாழ்வோம். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரும் பார்த்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்த செய்திகளை பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.